நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். மெடிக்கல் தான் என்னோட ட்ரீம். என்னோட கரியரை அடுத்த ஸ்டார்ட்க்கு ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு பர்சன்ஸ் இல்லை. அதை கரெக்டாக இந்த ரூட்டில் தான் பண்ணணும், இது இப்போ இந்த டேட்டுக்குள்ள ஒரு அப்ளிகேஷன் பண்ணணும் எடுத்து சொல்கிறதுக்கு அந்த டைமில் எங்களுக்கு கரெக்டான பர்சன்ஸ் எங்களுக்கு வந்து கிடைக்கல. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் த வில்லேஜ்லேருந்து வந்ததுனால எனக்கு அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி சரியாக கிடைக்கல. ஸோ அந்தமாரி விஷயங்களை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுத்தோம். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரைட்னா வந்து 273 டாக்டர்ஸை வந்து நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரைட்னா வந்து 22 டாக்டர்ஸுமே வந்து ப்ரெசென்ட்டில் இங்கே வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் மீதி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் படிச்சுட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 35 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்யூச்சர் டாக்டராக ஆக போகிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் உள்ளே போகிறாங்கன்னா அவங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்ன பண்ணணும், அவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எப்போ இன்விடேஷன் வாங்கணும், எப்போ விசா ப்ராசஸ் பண்ணணும், எப்போ அவங்களுக்கு அங்கே அரைவல் பண்ணணும், அவங்களுக்கு அக்கமடேஷன் அரேஞ்ச் பண்ணுறது இருக்கட்டும், எண்டு டு எண்டு எல்லா விஷயங்களும் A to Z இருந்து எல்லா விஷயங்களும் நாங்களே வந்து முன்னெடுத்து பண்ணி கொடுத்துருவோம். இப்போ எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் போயிட்டு படித்து நல்ல மார்க் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா அவங்களுக்கு எங்கள் சைடில் இருந்துமே நாங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். இந்தியாவில் படிக்கிறதுக்கும் அப்ராடில் நீங்கள் சொன்ன மாதிரி ரஷ்யாவில் போய் படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபினான்ஷியல்? இங்கே சொல்ல போனால் 1 இயருக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டில் அங்கே நீங்கள் 6 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 22 lakhs இருந்தாலே போதும். ஸ்கை எஜுகேஷனல் கன்சல்டன்சி சர்வீசஸோட ப்ரீ டிபார்ச்சர் செர்மனியில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். நான் அவங்களோட தீப்ஷி பேசி நீங்கள் கேட்கலாம். பிகாஸ் பொதுவாகவே இந்தியாவில் படிக்கணும்னாலே நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். எந்த காலேஜ் சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணணும், இஸ் இட் ரைட் பிளேஸ் ஃபார் அஸ் நாட். அதே மாதிரி நம்ம அப்ராடில் போய் படிக்கணும், அதை விட நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு அழகான பதில் மாதிரி இந்த கன்சல்டன்சி ஸ்கை எஜுகேஷனல் கன்சல்டன்சிஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இஸ் அ வெரி ஸ்பெஷல் டே ஃபார் தம். ஏன்னா இங்கே கன்சல்டன்சிலேருந்து இன்னைக்கு ரஷ்யாவுக்கு MBBS படிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 35 பேர் போகிறாங்க. ஸோ அவங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ உள்ள போய் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்கை எஜுகேஷன் கன்சல்டன்சி அண்ட் சர்வீஸோட CEO கார்த்திக் சுந்தரம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 35+ ஸ்டூடெண்ட்ஸ் ரஷ்யாவுக்கு போகிறாங்க இல்லையா? அவங்களோட MBBS ஸ்டடீஸ்க்காக மட்டுமா இல்லை என்ன எஜுகேஷனுக்காக போகிறாங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து MBBS மட்டும் தான். MBBSக்காக போகிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்போவுமே வந்துட்டு மற்றவங்க கனவுகளை நிறைவேற்ற இப்போ அந்த பவர் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சின்ன வயசில் ஏதாச்சும் கனவு கண்டிருக்கீங்களா? கனவு கண்டுச்சு அது நிறைவேறாமல் இருந்திருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் முடிச்சுட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோட கரியரை அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அடுத்த லெவல் பார்க்குறப்போ எனக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு பர்சன்ஸ் இல்லை. ஓகே. ஸோ ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் த வில்லேஜ்லேருந்து வந்ததுனால எனக்கு அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி சரியாக கிடைக்கல. ஸோ அப்போ அந்தமாரி சூழ்நிலையினால நான் என்ன பண்ணேன்னாக்கா நான் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் தான் என்னோட ட்ரீம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? பட் வந்து ஆமாம் ஆக்சுவலாக அதுதான் என்னோட ட்ரீம். அதை கரெக்டாக இந்த ரூட்டில் தான் பண்ணணும், இது இப்போ இந்த டேட்டுக்குள்ள ஒரு அப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எங்களுக்கு வந்து என்னது எடுத்து சொல்கிறதுக்கு அந்த டைமில் எங்களுக்கு கரெக்டான பர்சன்ஸ் எங்களுக்கு வந்து கிடைக்கல. ஸோ அந்தமாரி சுச்சுவேஷனில் இருந்து வந்தப்போ அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்துமே கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த மெடிக்கல் ஷீட்டுக்கு நான் அப்ளை பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெடிக்கல் அட்மிஷன் கிடைக்கும். ஆமாம் இருக்குது. அது வந்து நான் ஆல்ரெடி நான் 12th நல்ல மார்க் வச்சிருக்கேன். அப்போ எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் லெட்டர் வரும் கவர்மெண்ட் செக்டாரில் இருந்து அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு நான் வந்து வெயிட் பண்ணேன். பட் அது கிடைக்கல. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இதை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட அந்த அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்து முடிஞ்சிருச்சு. அகைன் நான் வந்து 1 more year நான் வெயிட் பண்ணால் தான் நான் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு நான் வந்து மெடிக்கல் சீட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து பேரலி இன்னொரு பிரச்சனை என்னென்னா நான் 1 year வெயிட் பண்ணுறேன்னா அப்போ எனக்கு அந்த ஃப்ரெஷ் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் கரண்ட்டில் 11th முடிச்சுட்டு இருக்காது என்னோட ஜூனியர்ஸும் என் கூட வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அவங்க என் கூட வந்து காம்படிஷனில் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களோட மார்க் அதிகமாக இருக்கிறப்போ எனக்கு சீட்டு கிடைக்குமான்ற ஒரு கொஷின் மார்க்கு அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ அப்போ அந்தமாரி இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட கெரியரையும் விட்டுட்டு அகைன் வந்து எனக்கு அப்போ இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்ஜினியரிங் தான். ஆமாம், அது நான் வந்து இழந்துட்டேன் அந்த இடத்துல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் பண்ணுறேன். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ME பண்ணுறேன். முடிச்சுட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு காலேஜில் வந்து ப்ரோட்டோம் லெக்சராக ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் என்னோட தேடுதல் வந்து நான் நிறுத்தல. அதோட கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தங்களுக்கு அந்த ஒரு எய்ம் வச்சுட்டு அந்த எய்ம்லேருந்து வெளியே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி வெளில வர முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் சர்வே பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்தமாரி விஷயங்களை வந்து பார்த்துட்டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஏன் நம்ம வந்து இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரொஃபஸரும் ஆயாச்சு. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி நம்ம கைட் பண்ணணும் எல்லா விஷயங்களும் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை வந்து நான் வந்து எப்படி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் எனக்கு கீழே, அதாவது தட் மீன்ஸ் இப்போ புதுசாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ், ஓகேங்களா? எல்லா விஷயத்தையும் வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிடைக்கலனாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கே கிடைக்கும்
ஸோ அதுக்கு உண்டான என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ற ஹெல்ப் பண்ணலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அந்தமாரி விஷயங்களை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுத்தோம். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரைட்னா வந்து 273 டாக்டர்ஸை வந்து நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது போக வந்து ரைட்னா வந்து 22 டாக்டர்ஸுமே வந்து ப்ரெசென்ட்டில் இங்கே வந்து இப்போ அவங்களோட கெரியர்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் மீதி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 35 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்யூச்சர் டாக்டராக ஆக போகிறாங்க எங்கள் மூலியமாக. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சினாரியோ. இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ண நினச்சப்போ என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க? பிகாஸ் வந்து அப்ராடில் இருக்கிற காலேஜோட அலையன்ஸ் எப்படி வச்சுக்கிட்டீங்க? ஸோ ஹவு டிட் யூ சோர்ஸ் தோஸ் கான்டாக்ட்ஸ்? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு கன்சல்டன்ட்டில் ஒரு கம்பெனியில் நான் வந்து திருப்பி வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஏன்னா எனக்கு இதை பற்றின நாலேஜ் வந்து ஃபஸ்ட்டு கிடைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து லேர்ன் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அட்மிஷன் எடுக்கணும். ஸோ ரெண்டாவது ஒரு யூனிவர்சிட்டிக்கு நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறோன்னா அங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கா அப்படின்ற பேராமீட்டர் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? இன்னைக்கு ஏன்னா அப்ராடில் இருக்க ஒரு காலேஜையோ அப்ராடில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டியோ வந்து ஒரு பேரண்ட் வந்து ஃபிசிக்கலாக டேரெக்டாக போய் பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய பேருக்கு கம்மி. ஃபாரின்னு வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த எஜுகேஷன் குவாலிட்டி இருக்கணும். ஸோ இந்தமாரி விஷயத்தோட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட வருவாங்க. ஸோ அப்போ அந்தமாரி சூழ்நிலைக்கு நம்மகிட்ட வர்றப்போ அந்தமாரி விஷயங்களை ஃபஸ்ட்டு நாம் செக் பண்ணணும். டபுள் செக் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இப்போ நாங்கள் பண்ணுறது ரஷ்யான்னு வச்சுப்போமே ஃபார் எக்ஸாம்பிள். அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டோட ரெகக்னிஷேஷனுக்கு கீழே வருது. ஓகேங்களா? ஸோ அந்தமாரி விஷயங்களை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா காலேஜில் மீடியம் ஆஃப் ஸ்டடீஸ் என்ன லாங்குவேஜில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறாங்க. ஏன்னா ஆஸ் பர் என்எம்சியோட நாம்ஸ் படி பார்த்திங்கன்னா அவங்க மீடியம் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து இங்கிலீஷில் படிக்காமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெடிக்கல் கோர்ஸ் வந்து படிச்சுட்டு இங்கே இந்தியாவுக்குள்ளே வராங்கன்னா அவங்க வந்து சர்வீஸ் பண்ண முடியாது. ஸோ இந்தமாரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து எவாலுவேட் பண்ணுறோம். எங்களுக்கு இதுக்கு தனியாக வந்து ஒரு டீம் வந்து நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரம் த பிகினரில் நானே தான் எல்லா விஷயங்களும் பண்ணினேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு டீம் செட்டப் பண்ணி அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லா பேராமீட்டர்ஸும் இருக்கா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆஸ் பர் கைட்லைன்ஸ் படி தான் வருதா அப்படின்ற எல்லா விஷயங்களையும் வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏதாவது அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸு ஃபீட்பேக்ஸு இது எல்லாத்தையும் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு தான் அந்தமாரி யூனிவர்சிட்டிஸ்க்கு மட்டும் தான் நாங்கள் அட்மிஷன்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் எக்ஸ்க்ளூசிவாகவும் வச்சுருக்கோம். எக்ஸ்க்ளூசிவ் மீன்ஸ் எப்படின்னா இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே நாங்கள் இப்போ இருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ எங்களோட அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி அங்கே முடிச்சுட்டு வந்தவங்களோட ஃபீட்பேக் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்தமாரி விஷயங்களையும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட வச்சுருக்கோம். ஸோ அப்போ அந்தமாரி காலேஜஸ் எல்லாமே எங்களோட எக்ஸ்க்ளூசிவ் காலேஜஸ். அந்தமாரி காலேஜஸில் நாங்கள் வந்து நிறைய கவுண்ட்டும் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் எங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்டூடெண்ட் உள்ளே போகிறாங்கன்னா அவங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்ன பண்ணணும், அவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எப்போ இன்விடேஷன் வாங்கணும், எப்போ விசா ப்ராசஸ் பண்ணணும், எப்போ அவங்களுக்கு அங்கே அரைவல் பண்ணணும், அங்கே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அக்கமடேஷன் அரேஞ்ச் பண்ணுறது இருக்கட்டும், எண்டு டு எண்டு எல்லா விஷயங்களும் ஃப்ரம் த என்னது பாஸ்போர்ட் ஏ டு Z இருந்து எல்லா விஷயங்களும் நாங்களே வந்து முன்னெடுத்து பண்ணி கொடுத்துருவோம். எனக்கு என்ன ஒரு சின்ன டவுட்னா எண்ட் டு எண்ட் வரைக்கும் நீங்கள் டேக் கேர் பண்ணுறேன்னு சொன்னீங்களே. ஸோ எண்ட் டு எண்ட் பிகாஸ் யூஸ்வலாக வந்துட்டு உங்களோட பொறுப்பு பசங்களை வந்துட்டு அட்மிஷன் கொடுக்குறதோட முடிஞ்சிருச்சா, இல்லை மேபி லெட்ஸ் டேக் MBBS எஜுகேஷன் ஒரு 5 இயர்ஸ் போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ செகண்ட் இயரில் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வரலாம், திடீர்னு விசாவில் ப்ராப்ளம்ஸ் வரலாம், திடீர்னு ஹாஸ்டல்ஸில் ப்ராப்ளம்ஸ் வரலாம், இல்லைனா வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும் ஒரு அப்ராட் சுச்சுவேஷனா. ஸோ அது நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் கிட்டேருந்து நாங்கள் வந்து டேக் கேர் பண்ணிக்கலாம். அதாவது எண்டு டு எண்டுன்றது நாட் ஒன்லி ஃபார் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை 24/7 தான். இப்போ எங்களோட ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அப்படின்னாலுமே இப்போ ஏன்னா ஒரு சில டைமில் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மீட்டிங்கில் இருக்கேன், அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நெசசிட்டி இருக்கும், ஒரு நீட் இருக்கும் இந்த டைமில். ஸோ அதை வந்து என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா அவங்க என்னோட டீமில் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து உடனே அதுக்கு வந்து யார் காண்டாக்ட் பர்சனோ அதை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி எண்டு டு எண்டு இல்லை 24/7 தான் நாங்கள் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறோம். 24/7 ஆமாம். அது அந்த விஷயங்கள் எங்ககிட்ட உண்டுங்க. அதேமாரி என்னென்னா சொல்லப்போனால் இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோர்ஸ் அவங்க இங்கேருந்து அனுப்பி விட்டுட்டா சில ஏஜென்சிஸ் அதை நம்ம சொல்லலை, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதோட அவங்களோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. பட் நாங்கள் வந்து என்டையர் இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல ஃபீஸ் பேமெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, இப்போ அவங்க யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் பண்ணணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ ஏன்னா நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் அந்தமாரி இருக்கக்கூடிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து அந்தமாரி சுச்சுவேஷனில் தான் வருவாங்க. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பயிர் பண்ணி அந்த பயிரோட காசு வர்றப்போ தான், அந்த மகசூலோட காசு வர்றப்போ தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸை கட்ட முடியும். அப்போ அந்தமாரி சூழ்நிலையில் அவங்க
அவங்களுக்கு வந்து ஒரு டைம் தேவைப்படும். அந்த மாரி விஷயங்களை நம்ம யூனிவர்சிட்டி கன்வே பண்ணி சார் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க, இந்த மாரி விஷயங்களையும் நம்ம வாங்கி கொடுக்குறோம். ஓகேங்களா. இது போக இப்போ ஈவன் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நாங்கள் போயிட்டு நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அங்கே ரஷ்யன் கவர்மெண்ட்டோட ஸ்காலர் வாங்குறதுக்கு எலிஜிபிள் இருக்குது, ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதையும் நாங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணி ஆமாம் அதை பண்ணி தரோம். பேரலி இப்போ நல்லா பண்ணுறாங்க. இப்போ எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் போயிட்டு படித்து நல்ல மார்க் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா அவங்களுக்கு எங்கள் சைடில் இருந்துமே நாங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஸோ இந்த மாரி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து என்னென்னா எங்களுக்கு வந்து சர்வீஸ் ஓரியன்ட் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ஸோ எங்களுக்கு அது ப்ராஃபிட்ன்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட இது வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயங்களை வந்து ஏன்னா ஒரு ட்ரீமோட தான் அந்த குழந்தைங்க நம்மக்கிட்ட வர்றாங்க. அதேமாதிரி அந்த அங்கே இருக்கக்கூடிய காலேஜை பற்றின எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாமல் தான் எங்ககிட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் வர்றாங்க. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக வந்து நம்ம எஜுகேட் பண்ணி அதில் வந்து ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே அவங்களுக்கு அந்த இடத்துக்கு இவங்க சூட் ஆவாங்களா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டபுள் செக் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறோம். இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு வந்துட்டு என்னெல்லாம் க்ரைட்டீரியாஸ் இருக்கணும், பிகாஸ் எங்களை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு செக் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓகே ஃபைன் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னா என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லுங்கள். கிரிட்டீரியா வந்து ரொம்ப பெரிய கிரிட்டீரியாலாம் கிடையாதுங்க. கம்பேர் டு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீட்டு படிக்கணும், அது நல்ல ஸ்கோர் எடுக்கணும், அந்த ஸ்கோரில் வந்து நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கவுன்சிலிங்கில் சீட் அலோகேட் ஆகணும். இந்தமாரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. பட் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட பொறுத்தவரை அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. கம்யூனிட்டி எந்த ஒரு இதுவுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது அவசியமும் இல்லை. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஃப்ரம் த 12th அவங்க வந்து 50% அவங்க மார்க் வச்சுருந்தா போதும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் வந்து குவாலிஃபை ஆகிருக்கணும். ஆஸ் மீன்ஸ் அதாவது அவங்க வந்து 720க்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 150+ மார்க் இருந்தால் கூட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஃபாரினில் போய் தேவையில்லை ஜஸ்ட் எலிஜிபிள் இருந்தால் போதும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து அட்மிஷன் அங்கே எடுத்து கொடுக்கலாம். இல்லை எய்தர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து நீட்டு படிக்கணும்னு ஆசை இல்லை, நான் வந்து ஃபாரினில் தான் போய் செட்டில் ஆக போகிறேன்றப்போ அவங்க நீட்டை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அவங்களோட 12th வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 50% மார்க் இருந்தாலே போதும். ஸோ அந்த மாரியுமே நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம அனுப்புகிறோம். படிக்கவும் வைக்கலாம். கண்டிப்பாக. இப்போ வந்துட்டு படிக்க வைக்கணும்னா படிக்க போகணுன்னா வந்துட்டு மார்க்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ். கண்டிப்பாக. ஸோ வந்துட்டு இந்தியாவில் படிக்கிறதுக்கும் அப்ராடில் நீங்கள் சொன்ன மாதிரி ரஷ்யாவில் போய் படிக்கிறதுக்கும் ஸோ என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது ஃபினான்ஷியலி? அதாவது ஃபினான்ஷியலி வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் டிஃப்ரென்ஸ் பெருசாகவே இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மார்க் ஒரு நல்ல கட் ஆஃப் கிடச்சி அந்த குழந்தைங்களுக்கு இப்போ ஒரு கவர்மெண்ட் சீட் இங்கே கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கம்மி தான். அது வந்து ஈஸியாக அஃபோர்ட் பண்ண முடியும். எய்தர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஆர் ப்ரைவேட் காலேஜஸ் போகிறாங்கன்னு வைங்களேன், அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைச்சா கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றவங்க அது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுவாங்க. இதே வந்து இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் கிடைக்குது, பியூர்லி மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னாக்கா அந்த இதோ ஃபீஸை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே ஃபாரினில் ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இங்கே சொல்ல போனால் 1 இயருக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டில் அங்கே நீங்கள் 6 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 22 lakhs இருந்தாலே போதும், உங்களோட 6 இயர்ஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் எண்ட் டு எண்ட். டுடே இஸ் a very special day because நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 35+ ஸ்டூடெண்ட்ஸ் ரஷ்யா கிளம்ப போறாங்க. So how do you feel today? எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த தருணம்? கண்டிப்பாக இந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். பட் இதை வந்து நாங்கள் வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும், தட் மீன்ஸ் இதை வெளியே நாங்கள் காட்டணும் அப்படின்னு நாங்கள் நினச்சதில்லை. காரணம் என்னென்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு வேண்டானது நம்ம தேடி வரும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தோம். பட் இப்போ வந்து என்னென்னா நிறைய விஷயங்களுக்காக வேண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணுறோம். அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் கேட்டிங்க இல்லையா, இல்லை சார் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூரல்லேருந்து வர்றாங்க, அப்போ அவங்களுக்கு எப்படி வந்து இதை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ அந்த மாரி விஷயங்களுக்கு இப்போ இந்த மாரி இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீச்சபிளாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து மீடியாவுக்கும் வந்திருக்கோம். பேரலி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 35 ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவன் சொல்ல போனால் உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாத்தோட சப்போர்ட்ஸும் இதில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்தமாரி ஒரு விஷயங்களும் உண்டு. ஒன்ஸ் வந்து உங்கள் பிள்ளைங்களை எப்படி இன்றைக்கி வந்து இங்கேருந்து நாங்கள் அழைச்சிட்டு போகிறோமோ அதேமாரி உங்ககிட்ட இங்கே வந்து திருப்பி டாக்டராக கொண்டு வந்து ஒப்படைக்கிறது அது எங்களோட கடமை. ஓகேங்களா. ஸோ நாட் ஓன்லி இப்போது நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்க எல்லாருமே. சொல்ல போனால் வந்து ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி அவங்க வந்து எங்ககிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க இன்றைக்கி வந்து அவங்க டாக்டராக இருக்காங்க. சார் ஃபைல் கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த மார்க் ஷீட்டில் இருக்க அந்த ஃபைலை போய் எடுத்து வரணுமாண்ணா? ஆமாங்க சார். அதாவது இப்போ உங்ககிட்ட கொடுத்துருக்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்பல்சரி நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு எடுத்து வரணும். ஓகேங்களா. அங்கே வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களோட டிகிரி எப்போ இந்த மார்க் ஷீட்ஸ் எல்லாம் திருப்பி கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் ஆமாங்க, அது வரைக்கும் வந்து யூனிவர்சிட்டியில் தான் இருக்கும். அது நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், கம்பல்சரி எடுத்து வரணும். வெரி குட் கொஸ்டின் சார், தேங்க்யூ. இந்த குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க சார். டோட்டலாகவே அங்கே போகிறப்ப அப்டேட் பண்ணிங்கன்னா எல்லாரும் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் இல்லை டெஃபினட்டாக உங்களுக்கு நாங்கள் இப்போ எங்கெங்கே எங்களுக்கு சிக்னல் கனெக்டிவிட்டி இருக்கோ நான் கண்டிப்பாக வந்து குரூப்பில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அப்டேட் பண்ணுறேன். குரூப்பில் ஸ்டூடெண்ட்ஸோட வீடியோஸ், ஃபோட்டோஸ் இது எல்லா விஷயங்களையுமே நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் அதை பற்றி ஒரு கணக்கு.
முன்ன வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் அண்ட் அலுமினிஸ் அவங்களோட மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ அது ஜென்ரலாக எங்கள் சைடில் இருந்துமே கிளாரிஃபை பண்ண வேண்டியது ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ இவங்க 6 இயர்ஸ் முன்னாடி போனப்போ, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 6 இயர்ஸ் முன்னாடி போனப்போ அப்போ வந்து இருந்த ஹாஸ்டல் வந்து ப்ரைவேட் ஹாஸ்டல். ஃபஸ்ட் இயரில் போயிட்டு இருந்தப்போ இருந்த ஹாஸ்டல் வந்து ப்ரைவேட் ஹாஸ்டல். ஈவன் லாஸ்ட் இயர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்டலே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம வந்து ப்ரைவேட் ஹாஸ்டலில் நம்ம ஸ்டே பண்ணோம் அப்படின்ற ஒரு நெசசிட்டி கிடையாது. அங்கே ஹாஸ்டலில் எந்த ஹாஸ்டலில் உங்களுக்கு ஸ்பேஸ் அவைலபிலிட்டி இருக்கோ அந்த ஹாஸ்டலில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு விஷயங்க. அதேமாரி வந்து எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, இங்கே வந்து என்னென்னா நம்ம ஊர் மாரி இங்கே கிளாஸஸ் கிடையாது. அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கிளாஸ் அப்படின்னா 10 மெம்பர்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து மானிட்டர் பண்ண முடியும். ஓகேங்களா. அதேமாரி மொபைல்ஸ் வந்து அங்கே வந்து ஏன் அந்த மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ப்ரெசன்டேஷனு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து பிபிடி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் குரூப் அந்த 10 பேர்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிடுவாங்க. அதில் அந்த டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸை அதில் ஷேர் பண்ணுவாங்க. அதை அவங்க படித்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஃபர்தராக வந்து அங்கே வந்து கால்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டீச்சர்ஸ் வந்து கம்பல்சரி வாட்ச் பண்ணுவாங்க. அந்த ஹாலில் கம்பல்சரி வந்து சிசிடிவி கேமராஸ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு எந்த டவுட்ஸ் எந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் கிளாரிஃபை வேணும் அப்படின்னா எங்களோட டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் டீம் சைடில் இருந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா. தேங்க்யூ. ஜஸ்ட் நம்ம மார்க் வாங்கணுன்றதுக்காக மட்டும் போய் படிச்சுட்டு வராதிங்க. இங்கே நீங்கள் மார்க் வாங்குறது வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் டிகிரி வாங்கிட்டோம், நம்ம டாக்டர் ஆகிட்டோம், நம்ம பேர் பின்னாடி டாக்டர் போட்டோன்றதாலே நீங்கள் டாக்டர் ஆகிட மாட்டீங்க. ஒரு பேஷண்ட்டை எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ட்ரீட்மெண்ட்னா எப்படி டயக்னோஸ் பண்ணுன்றது தெரிஞ்சிருக்கணும். ஒரு டயக்னோஸ் பண்ணோன்னா அதுக்கான கிளினிக்கல் ப்ரொசீஜர்ஸ், ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ட்ரக்ஸ், அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஜஸ்ட் நான் ரீட் பண்ணிட்டேன் அப்படின்றதால உங்களுக்கு தெரிய வந்துடாது. எல்லாமே தியரட்டிக்கல் நாலேஜை தாண்டி ப்ராக்டிக்கல் நாலேஜால் தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிளாஸில் தியரட்டிக்கலாக நடத்துகிறாங்கன்னா நடத்துனதை கேட்டேன், கவனித்தேன், வந்துட்டேன் அப்படின்னு இல்லாமல் என்ன நடத்துனாங்களோ அதில் ஏதாச்சும் புரியலைன்னா தைரியமாக எழுந்துச்சு ஸ்டாஃப்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு நடத்துகிற ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட கேளுங்க, எனக்கு இது புரியல நீங்கள் திரும்ப சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப சொல்லுவாங்க. நம்மளுக்கு இது தெரியல, நம்ம கூட உட்காந்துருக்கவனுக்கு இது தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு தெரியலன்னு சொன்னோம்னா எங்கே அசிங்கமாக நினைப்பாங்களோ, இல்லை நம்மளை வந்து அவனுக்கு விட நம்ம நாலேஜ் கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்காம என்ன உங்களுக்கு புரியலையோ தெரியலையோ அதை நீங்கள் கேட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ படிக்கிறப்ப ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலைன்னா அது தப்பு இல்லை. நீங்கள் ஒரு இன்டர்னாக போயிருக்கப்ப இன்டர்ன்ஷிப் பீரியடில் உங்களுக்கு ஒன்று தெரியலைன்னா தப்பு இல்லை. நீங்கள் போயிருக்கிறது கற்றுக்கிறதுக்கு தான். தெரிஞ்சிருந்தா நீங்கள் ஏன் படிக்க போகிறீங்க? தெரியாததை கற்றுக்கிறதுக்கு தானே படிக்க போயிருக்கீங்க. போனோமா நம்ம தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு டாக்டர் ஆகிட்டு அப்போ வந்து உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா தான் அது உங்களுக்கு ஒரு அசிங்கமான ஒரு இதுவாக நீங்கள் நினைக்கணும். ஆனால் நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கிறப்ப உங்களுக்கு எதுவுமே தெரியலன்ற அளவுக்கு நீங்கள் இருக்கணும்னா வெறும் தியரட்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கல் நாலேஜோடு எல்லாரும் படிச்சுட்டாங்க. ஓகே, தேங்க்யூ.